பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிப்புகும் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் அருகே சின்ன மூப்பன்பட்டியைச் சேர்ந்த கிராம மக்கள் 100 நாள் வேலை கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட விருதுநகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீனிவாசன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே போலி நகைகளை ரசீதியின்றி விற்பனை செய்து ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ராசாத்தி என்ற பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடையில் தவணை முறையில் தங்கம் என்று சொல்லி பெண்களிடம் ஏஜென்ட்களை நியமித்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து தங்கம் விற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யப்பட்ட தங்கம் அதில் ஏமாந்தவர் போலியான நகைகளை கொடுத்து கிளியனூர் கிராமத்தை சேர்ந்திருக்கிற கீழத்தெருவை சார்ந்திருக்கிற ராசாத்தி என்பவர் இடத்துல 7,90,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு போலியான தங்கத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK நகைக்கடையினுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற நகைகள் உண்மையான நகைகள் தானா, இவர்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற நகைகள் என்பது போலியான நகைகளாக இருக்கிறதுனால உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற கிளியனூர் ராசாத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை பகுதியில் போதை ஊசி மற்றும் மாத்திரைகள் பயன்படுத்தியதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரை வாங்கி உபயோகப்படுத்திய 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த வடத்துக்குளம் பகுதியில் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்த பெண் ஒருவர் மற்றவர்களுக்கு 200 ரூபாய், தங்களுக்கு மட்டும் 100 ரூபாய் தருவதாக ஆவேசமாக பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே 13 வயது சிறுமியை காதலிக்குமாறு தொந்தரவு செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பிரேம்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வட்டார சுகாதார பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வட்டார மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், மருத்துவ பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் மனைவி மற்றும் கள்ள காதலனை கொலை செய்து அவர்களின் தலைகளை வேலூர் ஆண்கள் சிறைக்கு கொண்டு வந்தது எப்படி என போலீசார் முன்னிலையில் குற்றவாளி களஞ்சியம் செய்முறை விளக்கம் அளித்தார். இந்த சம்பவம் வேலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.